உழைந்த அறியும் மானிடமும் உடனாய்த் தோன்ற ஒன்னுவித்து பிளந்து வளைந்த உகிரானை. தன் நகத்தாலே ஹிரண்யகசிபனுடைய உடலை கீண்டு எடுத்தார். அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வாழிய சிங்க உருவாய் வளர்ந்துட்டு. அளந்திட்ட தூணை அவனே கட்டின தூண் அவனே போய் உடைக்கிறான். அளந்திட்ட தூணை அவன் தட்ட, அதை சேர்த்துக்கணும். இப்போ அவன் அளந்திட்ட தூணை அவன் தட்ட, அவனே கட்டி வச்ச தூண் அவனே தட்டுறான். தட்ட ஆங்கே வாழியுச் சிங்க உருவாய் வளர்ந்துட்டு. அழகான பெருமானுடைய நீண்ட சட்டாபட்டல கேசரமாகிற தன்னுடைய உளைமரெல்லாம் சிரித்து கொண்டு அட்டகாச சிரிப்போடே தோன்றினார். தோன்றினவருக்கு பார்க்கும்போது எல்லாருக்கும் ஆச்சரியம். சேராத ரெண்டை சேர்த்திருக்காரே, நரத்தம் மிருகத்தம் சேராதே. ஆனால் அந்த சேராத ரெண்டை சேர்த்திருக்காரேனால் அந்த சேராததை சேர்த்தது பகவத் ராமானுஜர் பேதஸ்ருதிக்கும் அபேதஸ்ருதிக்கும் பண்ணினார் அப்படிங்கிற அளவுக்கு நேற்று கடைசியாக பார்த்துருந்தோம். பேதஸ்ருத்தின்னா என்ன, அபேதஸ்ருத்தின்னா என்ன, அந்த ரெண்டையும் எப்படி சேர்த்து விடுறாருங்கிறத இப்போ கொஞ்ச நாளை சொல்கிறேன். அதை நன்னா கொஞ்சம் மனசில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்ட பிற்பாடு அதில் அடிக்கடி 3 3 3ன்னு வரப்போகிறது. இப்போ அந்த 3 எல்லாத்தையும் மனசில் குறித்து வச்சுருங்க. எங்கெங்கே 3 வருதோ அந்த குறிப்பு எல்லாத்தையும் திருவிக்கிரமனோட சேர்த்துருவோம். ஏன்னா அது 3 ஆகணுமோ இல்லையோ. இப்போ அப்போ அவரோட கொண்டு போய் சேர்த்தாகணும். இதில் எங்கெங்கே 3 உபயோகப்படுறதுன்னு பாருங்க. அந்த 3 எல்லாம் திருவிக்கிரமனிடத்தில் எப்படி சேர்க்கறதுன்னு பார்த்துருங்க. பார்த்துட்டேன்னா 3 3 3 கிடச்சிடும். பார்த்து முடிக்கிறதுக்குள்ள 2ல் 1 கிடச்சிடும். 2ல் 1 கிடைக்கணும், 3 3 3 கிடைக்கணும். எது 2 எது 1? சேஷியாக இருக்கக்கூடியது 1, சேஷமாக இருக்கக்கூடியது 2. ரொம்ப நல்லா சொல்லிட்டீர். ஆனால் என்னதுன்னு தான் தெரியல. இப்போ சேஷியாக இருக்கிறது 1, சேஷமாக இருக்கிறது 2னால் தலைவனாக இருக்கிறது 1, உடமையாக இருக்கிறது 2. உடையவன் ஒருத்தர், உடமகள் 2. 2 உடமகள் தான் சித்தும் அச்சித்தும். சித்தத்துவங்கள்ல அனைத்து ஆத்ம தத்துவங்கள். அச்சித்தத்துவங்கிறது அக்கிரணை பொருட்கள், எல்லா ஜட பொருள்கள். ஞானமற்றவையெல்லாம் அச்சித்து. ஏன்னா சைத்தன்யம் அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். சித்து அப்படின்னா சைத்தன்யம் இருக்கிறது, அதனால ஞானம் உடையது. சித்து அப்படின்னா சைத்தன்யம் இல்லாதது, அதனால ஞானம் இல்லாதது. ஜீவாத்மா சித்து, அச்சித்து அனைத்து ஜட பொருள்கள். இந்த 2 சேஷம், இந்த 2 உடைமை. யாருக்கு? ஈஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனுக்கு உடைமை. பேதையர் வேத பொருளிதன் நுண்ணி பிரமம் நன்னு என்று ஓதி மற்றெல்லா உயிரும் அகுதென்னு உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரனோடு ஒன்னாமென்னு சொல்லும் அவ்வல்லலெல்லாம் வாதில் வெண்ணான் ராமானுஜனன் மெய்மதி கடலேன்னு திருவரங்கத்தமுதனாருடைய ஒரு அழகான பாசம். அந்த பாட்டு அர்த்தத்தை என்னன்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் இதை பற்றி தெரிஞ்சுட்டோம்னா பாட்டோட அர்த்தம் புரிஞ்சு போயிடும். அப்போ 3 தெரிஞ்சு போச்சேப்போ 2ம் 1ம். 2 சித்தும் அச்சித்தும் 1. இந்த 2ஐயும் தனக்கு சொத்தாக வச்சுருக்கிற பரமாத்மா. நாம் ஜீவாத்மாக்கள் எல்லாம் பரமாத்மாவுக்கு சொத்து. இந்த இத்தனை பொருள்களும் பரமாத்மாவுக்கு சொத்து. அப்போ அவர் தான் தலைவனாக இருக்கார், சேஷியாக இருக்கார். அவர் தான் எல்லாத்தையும் உடையவனாக இருக்கார். நாம் எல்லாரும் சேஷமாக இருக்கோம். எப்போ நாம் உடைமைன்னு ஆயிட்டோமோ, உடமை உடையவனுக்காகத்தானே சுவாமி இருக்கணும். பகவானுடைய சொத்தாக நான் இருக்க, நான் அவர் விருப்பப்படியே நடந்துட்டு இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் நடக்கிறதா தெரியல. இப்போ இது இவர் சொத்தா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வர்ற நிலைமையில இருக்குப்போ அது மாறணும். அப்போ நாம் எல்லாரும் சேஷர்கள், பகவானுக்கு சொத்து, அவர் ஒத்தர் சேஷி. இப்போ 3 தத்துவங்கள் எடுத்து இல்லையோ, அச்சித்து சித்து ஈஸ்வரன். இதைத்தான் தத்துவத்திரயம் தத்துவத்திரயம்னு சொல்கிறா. இந்த 3 தத்துவங்கள் 3 தனித்தனியாக தெரியறது. ஜடப்பொருளாக இருக்கிற அச்சித்து, ஞானம் இருக்கக்கூடிய சித்து, இந்த 2த்துக்கும் உடையவராக இருக்கக்கூடிய, 2த்துக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன். இது 3 தத்துவங்கள். தத்துவங்கள் 3ன்னு வேத வாக்கியம் எப்போ சொல்லித்துனாலும் அதெல்லாம் பேதஸ்ருத்தின்னு அர்த்தம் பண்ணிங்க. பேதஸ்ருத்தின்னா வேறுபாடு உள்ளது அப்படின்னு சொல்கிற ஸ்ருதி வாக்கியங்கள். பேதம்னா வேறுபாடு இல்லையோ. அப்போ வேறுபாடு இருக்குது. பிரம்மம் வேறே, ஆத்மா வேறே, அச்சித்து வேறே அப்படிங்கிறது 3ஐயும் வெவ்வேறப்படுத்திட்டா நமக்கே தெரியறதே வேறேன்னுட்டு. இப்போ நம்மளும் இந்த பொருளும் ஒன்றா ஞானத்தால் வேறுபட்டுட்டேன்னு இல்லையோ. இதுக்கு ஞானம் கிடையாது, எனக்கு ஞானம் இருக்கே. அப்போ நாங்கள் 2 பேரும் வேறே தெரியறது. நீங்களும் நானும் வேறையா? உங்களுக்கு ஞானம் இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது. ஆனால் கர்மத்தினாலே உங்களுக்கு குறைச்சலாக மூடி இருக்குது, அதனால் நிறையா ஞானம் இருக்குது. எனக்கு நிறையா கர்மம் இருக்குது, நிறையா மூடி இருக்குது, அதனால் குறைச்சலாக ஞானம் இருக்குது. அதில் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. அப்போ ஆத்மாக்களுக்குள்ள வேறுபாடு இருக்குது. ஆத்மாவுக்கு அச்சித்து ஜட பொருளுக்கும் வேறுபாடு இருக்குது.
இருக்கவே இருக்கு. நம்ம 2 பேருக்கும் பரமாத்மாவுக்கு வேறுபாடு. அவருக்கு கர்மங்களும் கிடையாது, அவருக்கு எதுவும் மூடவும் போறதில்லை, ஞானத்துக்கு குறவும் இல்லை, சக்திக்கு குறவில்லை. அது அவர். அப்ப மூணுத்தினுடைய குணங்களும் தனித்தனியா தெரியறது. இது வேறையா இருக்கு, இது வேறையா இருக்கு, இது வேறையா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசப்பட்டிருக்கு என்று சொல்ற வாக்கியங்கள் எல்லாம் பேதஸ்ருதி. அதான் போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா க்ஷரம் பிரதானம் அமிர்தாட்சரம் ஹரஹா க்ஷராத்மானா ஈசதே தேவ ஏகா ஞாக்ஞவ் துவாவஜவ் ஈசனேஷவ் என்று எத்தனையோ வாக்கியங்கள். சயுஜா சகாய சமானம் விருட்சம் பரிஷஸ்வ ஜாத்தே அனஷ்னன்னன்யா அபிச்சாகசீதி தயோரன்ய பிப்பலம் ஸ்வாத்வத்தி அனஷ்னன்னன்யா அபிச்சாகசீதி. இது ஒரு முண்டகோபனிஷத் வாக்கியம். இப்படி ஒவ்வொரு உபனிஷத்துலையும் 2 இருக்கு, 3 இருக்கு, 3 இருக்கு, 3 இருக்கு சொல்லிட்டே இருக்கு. இந்த மாதிரி 3 இருக்குன்னு சொன்னதெல்லாம் பேதஸ்ருதி. இதே இன்னொரு பக்கம் வேதாந்தம் என்ன சொல்றது? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணே ஒன்று தான் உண்டு, ரெண்டாவதே இல்லை அப்படின்னு சொல்ற வாக்கியத்துக்கெல்லாம் அபேத ஸ்ருதின்னு பேர். வித்தியாசமே கிடையாது, ஒன்று தான் உள்ளது. அப்படி இருக்கா வாக்கியங்கள்னால் பல வாக்கியம் இருக்கே. தத்துவமசி ஸ்வேதகேதோ, ஏ ஆத்மாவே நீ வேறே பரமாத்மா வேறே நினைக்கிறியா? இல்லை, அந்த பிரம்மமே தான் நீ, நீயே தான் பிரம்மம், எல்லாம் ஒன்றும் இப்படின்னு சொல்ற ஒரு வாக்கியம் இருக்கு. இன்னொரு வாக்கியம் இருக்கு, சர்வங்கல் விதம் பிரம்ம தஜ்ஜலாநிதி சாந்த உபாசீத. நீ என்னெல்லாம் கண்ணால பார்க்குறையோ இதம் சர்வம், இது இத்தனையும் பிரம்மமே, இதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீ கண்ணால பார்க்குற இத்தனையும் பிரம்மமே. அப்போ ஒரு வார்த்தை சொல்றது ஆத்மாவே பிரம்மங்கிறது, இன்னொரு வார்த்தை சொல்றது பொருள்கள் எல்லாம் பிரம்மங்கிறது. அப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் பிரம்மமும் ஒன்றுன்னு சொல்றது, ஆத்மாக்களும் பிரம்மமும் ஒன்றுன்னு சொல்றது, இந்த ஒன்றுன்னு சொல்றதுக்கெல்லாம் அபேத ஸ்ருதின்னு பேர். அப்போ ஒரு பக்கம் சொல்றது பேத ஸ்ருதி, இன்னொரு பக்கம் சொல்றது அபேத ஸ்ருதி. ஆச்சரியம், ரெண்டும் அதே வேதாந்தம் சொல்றது. யாரோ இது வேற கட்சிக்காரர் சொல்லி அதை வேற கட்சிக்காரர் சொன்னா கூட சரி, சண்டை போடுறதுக்கு சுவாமி 2 பேருக்கும், இவர் ஏதோ சொல்றாரு அவர் ஏதோ சொல்றாருல்ல, அதுவே வேதாந்தம் சொல்றது. சரி, அந்த வேதாந்தம் கூட ஒரு இப்போ 1017 ஒன்று சொல்லித்தான், இப்போ 2017 ஒன்று சொல்லித்தான், போனா போறதுன்னு விடலாம். முதல் வரி இதை சொல்றது, அடுத்த வரி அதை சொல்றது, அடுத்தடுத்து இருக்கிறத சொல்றதுன்னா சாமி இதுதான் நாங்கள் மறைன்னு தமிழில் சொல்றோம். வேதத்துக்கு தமிழ் மறைன்னு சொல்றோம். மறைன்னு சொன்னா வேதம் இல்லையோ, தங்கிட்ட இருக்கிற அர்த்தத்தை மறைச்சே நம்மளை கட்டப்படுத்தும். அதனால தான் அதை தமிழில் மறைன்னு பேர் கொடுத்துட்டா. சம்ஸ்கிருதத்தில் வேதம்னு பேர். வேதம்னா வேதயதீதி வேதா, தன் அர்த்தத்தை விளக்கமாக சொல்லும், அதனால வேதம். நாம் தமிழ்கார அதை ஒத்துக்கவே இல்லை. அது உங்களுக்கு சொல்லுமோ சுவாமி, எங்களுக்கு இப்படி ஒன்றும் தெரியல, இப்போ எங்களுக்கு அர்த்தம் மறைச்சு தான் இருக்குது, அதனால் நாங்கள் நான் மறை. 4 வேதம் இருந்தால் கூட மறைச்சே இருக்கோ இல்லையோ. இப்போ 3 தத்துவம்னு சொல்லலாமா, ஏக தத்துவம்னு சொல்லலாமா? ஏக தத்துவம்னு சொன்னால் பிரம்மம்னு ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதை தவிர ரெண்டாவதே கிடையாதுன்னு ஆகிடும். தத்துவத்ரயம்னு சொன்னால் பிரம்மமும் இருக்குது, அச்சித்தும் இருக்குது, சித்தும் இருக்குன்னு ஆகும். இது நானும் நீங்களும் மாற்றுக்கருத்து உடையவர்களாக இருக்கலாம், அதனால தப்பு இல்லை. வேதாந்தத்துக்குள்ளேயே மாற்றுக்கருத்து இருக்கக்கூடாது இல்லையோ. அதே வேதாந்தம் இத்தையும் சொல்றது, அதே வேதாந்தம் அத்தையும் சொல்றது. இந்த ரெண்டுத்துக்குள்ள எதை அர்த்தம் சொல்லலாம்னு தான் ராமானுஜருக்கு சந்தேகம் வந்துச்சு. வந்தவர் நேர காஞ்சி வரதராஜ பெருமானிடத்துல கைங்கரியம் பண்ணிருக்கிற திருக்கச்சி நம்பிகளிடத்துல பிரார்த்திக்கிறார். அவர் நித்தியம் விசிற கைங்கரியம் பண்ணுவாராம். அந்த சுவாமி கையில் விசிறி எடுத்துட்டார். முதல்ல ஸ்ரீரங்கத்துக்கு தான் வந்தார். வந்து 2 ஆற்றங்கரைக்கு நடுவில் பெருமாள் சேனிச்சுட்டு இருக்காரோ இல்லையோ, உமக்கு விசிறேன்னார். அவர் சொன்னார், ஏற்கனவே குளிராக இருக்குது, இந்த பக்கம் காவேரி அந்த பக்கம் காவேரி எல்லாம் வேண்டாம், நீர் போய் திருவேங்கடத்தில் கேளும்னார். அந்த சுவாமி திருமலைக்கு வந்தார். அவர் 10 மாதம் குளிரு, வெயிலே 2 மாதம்தான் மலையில் அடிக்கிறது, நீர் என்ன நமக்கு போய் விசிறத்துக்கு வந்திருக்கீர்? இதெல்லாம் அருவி நிறையா இருக்குது, குளிர் அருவி வேங்கடம். இப்போ நமக்கே திருப்பதிக்கு எப்போ போயிருக்கிற சேவம், கார்த்தால 3 மணி சேவை, 2:30 மணிக்கு வாங்கோ, வைகுந்தம் வாசல் அதில் தான் எல்லாரும் நுழையணும் அப்படின்னு அங்கே கொண்டு நிறுத்திடுவா. குழுன்னு இருக்கும். அதுவும் இப்போ நம்ம எல்லாரும் தங்கியிருக்கிற இடத்துல குளிச்சுட்டு போடுறோம், அன்றைக்கி சுவாமி புஷ்கரணியில் தான் குளிக்கணும். கோனேரியில் தீர்த்தமாட்டு வராக பெருமாளை சேவிச்சுட்டு அப்படியே அந்த வடவடான்னு சில பேர் அங்க பிரதர்ஷனம் வேறு பண்ணுவா. அந்த ஈரத்தோடு போய் பண்ணிட்டு வந்துட்டா அப்புறம் தான் ஒரு 6 மணிக்கு சேவிச்சுட்டு வெளியில் வந்துடுவோம் இல்லையோ. வெளியில் வந்து பார்த்தா மெதுவாக விடிய ஆரம்பிக்கும். நமக்கு தோணும், ஏற்கனவே நமக்கு விடிஞ்சு விடுத்துனா எப்போ பகவானை சேவித்தோமோ அப்போதே பால் கண்டேன் நாரணனை கண்டேன்னு விடிஞ்சது. வெளி சூரியன் இப்போ விடியறார். அந்த சூரியன் உள்ளு இருட்ட போக்கக்கூடிய திருவேங்கடவன் எப்போதோ விடிச்சுட்டாரோ இல்லையோ என்று நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் அந்த காலம்னு வச்சுக்கோ, ரொம்ப குளிரும். இப்போ ஆள் அதிகமாக போக 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 குளிர் ரொம்ப அங்கே குறைஞ்சுட்டே போயிட்டு இருக்கு. இது திருக்கச்செம்பிகள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர். ஆனால் அங்கே போய் கேட்குறாரு, உமக்கு நான் விசிறட்டுமா? வாண்டான்னு விட்டார் பெருமாள்.
பின்ன எங்கே தான் போகலாம்னால் பிரம்மா வளர்த்த ஹோமகுண்டத்துக்கு நடுவிலே நெருப்புக்கு மத்தியத்தில் உருவானவர் காஞ்சி வரதராஜ பெருமாள் தான். அந்த பெருமாள்கிட்ட வந்தார், நீ ரொம்ப கொதிச்சு போயிருப்பீரே, நெருப்புக்கு நடுவில் உருவானவராச்சே, உமக்கு விசிறட்டமானா நான் விசிறுட்டாரு. அதனால் அன்னிலேருந்து பூவிருந்தவல்லியிலேருந்து நித்தியம் காஞ்சிபுரம் போகிறார், விசிறார். அவர்கிட்ட வாய் திறந்து பேசுவரான் தேவப்பெருமாள். என்ன எல்லாம் ஊர்லாம் எப்படி இருக்குது, நம்ம ஆட்சியெல்லாம் நன்னா இருக்குன்னு சொல்கிறாளா? அது மற்ற பேரை பற்றி கேட்கணும், உம்மை பற்றி கேட்கணுமா? அவள் ஆட்சி நன்னாத்தான் இருக்கு, எப்பவுமே நீரும் நன்னாத்தானே பண்ணிட்டு இருக்கீர். அப்போ பேசிட்டு இருக்கா. ராமானுஜர் திருக்கச்சினம்பிகள் திருவடிகளை பிடிச்சிருந்து, அடியனுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, ஸ்ருதி பேத ஸ்ருதியும் இருக்குது, அபேத ஸ்ருதியும் இருக்குது, நான் பேத சித்தாந்தம்னு சொல்லணுமா அபேத சித்தாந்தம்னு சொல்லணுமா தெரியலையே, அதை வரதராஜ பெருமாளே சொல்லட்டும்னு பிரார்த்திக்கிறார். இவருக்கு புரியுறது. இருந்தாலும் தெய்வம் ஒரு முத்திரை வச்சு கொடுத்துன்னா அது திருப்தி ஆகிடும் இல்லையோ, அதனால் அங்கே அனுப்பிச்சார். திருக்கச்சினம்பிகள் போய் பிரார்த்திக்கிறார். பெருமாள் ஒரு வார்த்தை சொல்கிறார். ஒரு வார்த்தையே வராக அவதாரத்தும் போது இங்கே விளக்கமாக பார்த்துட்டோம். அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், கடைசி நிமிஷத்து நினைவு தேவையில்லைன்னு சரணாகதனுக்கு. பக்தி யோகனிட்டனுக்கு கீதையின்படி பார்த்தா அந்திம ஸ்மிருதி வேணும். ஆனால் சரணாகதனுக்கு அந்திம ஸ்மிருதி இல்லாவிட்டாலும் தப்பில்லை என்று தான் வராக பெருமாள் சொல்லியிருக்காரு. ஒரு வார்த்தை விளக்கமாக பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு வார்த்தை, அகமேவ பரந்தத்துவம், நானே பரதெய்வம், தர்சனம் பேத ஏவச்ச. தரிசனம்னா வேத தரிசனம், வேத சித்தாந்தம் பேதமே. பேதமேன்னா மூணு தான் தத்துவம், ஒன்றல்ல அப்படின்னு தேவப்பெருமாள் உறுதி அளிச்சிட்டார். ராமானுஜருக்கு புகு ஆனந்தம். அப்போ தத்துவம் மூணு தான் சுவாமி சொல்லிட்டார். இனிமே அந்த தத்துவத்திரயத்தை நாம் எப்படி ஸ்தாபிக்க போகிறோங்கிறது முக்கியம். ஏன்னா அவர் மூணுன்னு சொல்லியிருக்கலாம், ஒன்றுன்னு சொல்கிற பல வேத வாக்கியம் இருக்கே. இப்போ மூணுங்கிறத எடுத்துனுட்டா ஒன்றுக்கு அர்த்தம் சொல்லி ஆகணும் இல்லையோ. ஏன்னா வேதத்திலேருந்து எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த பகுதியை நான் வச்சுக்கிறேன், எல்லாம் கொஞ்சம் நெருடலாக இருக்குது, விட்டுடுவோம். நான் அப்படிலாம் விட முடியாது சுவாமி. எந்த பகுதியாக இருந்தால் கூட எல்லா வாக்கியத்தை சொல்லி ஆகணும். பேத ஸ்ருதி அவருக்கு புரிஞ்சு போச்சு. தத்துவங்கள் மூணா இருக்குது, அதில் 2 சேஷமாக இருக்குது, 1 சேஷியாக இருக்குன்னு தெரிஞ்சுனுட்டார். இப்போ இந்த 2த்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது போல் இருக்குது. அந்த சம்பந்தத்தை வச்சுட்டு தான் வேதம் ஒன்றுங்கிறது. இப்படி வச்சுங்க, பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேர் வெவ்வேறு தானே. 3 ஆழ்வார்களும் தனித்தனியாக வந்தாலும் இல்லையோ. ஆனால் இப்போவும் அவளுக்கு பேர் என்ன தெரியுமா கொடுத்துருக்கா? முதலாழ்வார். முதலாழ்வார்னு சொல்லிட்டா பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஆனால் முதலாழ்வாரில் ஒத்தரா இருக்கார், 3 பேர் இருக்காரோ இல்லையோ. இப்போ ஒத்தரா 3ஆ? பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்னா 3, ஆனால் முதலாழ்வார்னா 1 இருக்கே. இப்போ அரிசி எடுத்துப்போம். நம்ம கடையில் போய் அரிசி வேண்ட சொன்னேன், எல்லார்ட்டையும் ஒரு 4-5 பேர்கிட்ட சொன்னேன், இந்த அரிசி நல்லா இருக்குமா, நீங்கள் போய் அதை வாங்கி சாப்பிடுங்க, நல்லா கிடுகிடுன்னு உடம்பு பாரம் குறையிறதான். அதுதான் சுவாமி வேணும். ஏன்னா இந்த அரிசி சாப்பிட்றதுக்குள்ளே கிடுகிடுன்னு வேகமாக போட்டு விடுறோம். அது எப்படி குறைக்கிறது இல்லை, காலத்தால் ஓடுறோம் ஆடுறோம், என்ன பண்ணாலும் குறைய மாட்டேங்கிறது. அது என்ன அரிசின்னா இவர்கிட்ட சொன்னார், அரிசி பேரை சொன்னார். அது இந்த வெள்ளை அரிசியெல்லாம் வாங்காதீங்க, கைக்குத்தல் அரிசியாக போய் எங்கள் இயற்கை உரம் போட்டு அதை பண்ண அரிசி வேண்டுவோம். இவர்கிட்ட பேர் சொன்னேன், போய் வாழ்ந்துட்டார். அவர் கேட்டார், அவர்கிட்ட பேர் சொன்னேன், வாழ்ந்துட்டார். அவர்கிட்ட பேர் சொன்னேன், வாழ்ந்துட்டார். இங்கே பக்கத்தில் ஒரு சுவாமி உட்காந்து பார்த்துட்டே இருந்தார். சுவாமி என்ன சுவாமி ஒரே அரிசியை எல்லாருக்கும் சொல்கிறீர்னார். நான் ஒரே அரிசியை தான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். ஆனால் போய் கடையில் கேட்டு ஒரே அரிசியாக வாழ்ந்தாவா சுவாமி? ஒரே ஒரு அரிசி வாழ்ந்தல்லவா? இவர் 1/4 படி வாழ்ந்தார், அவர் 3/4 படி வாழ்ந்தார், அவர் 1 படி வாழ்ந்தார். ஆனால் இதை ஏன் ஒரே அரிசின்னு சொன்னால், இப்போ ஜாதியால் ஒன்று, ஒரே ஜாதி, இதுவும் அந்த ஜாதி, அதுவும் அந்த ஜாதி, அதுவும் அந்த ஜாதி. ஆனால் அந்த ஜாதிக்குள்ள அரிசி ஒன்றுன்னு ஒத்துன்னு சொல்லலையே. ஒவ்வொரு அரிசியாக பார்த்தா 100 அரிசியும் இருக்குது, 1,00,000 அரிசியும் இருக்குது, 10 கோடி அரிசி இருக்குது. ஆனால் மொத்தத்தையும் ஒரு சேர பிடித்தா ஒன்றுன்னு சொல்லலாம் இல்லையோ. இப்போவே 1,00,000ன்னு சொல்லலாம், 1ன்னு சொல்லலான்னு 2 முறை வந்துடுத்தா. முதலாழ்வார 1ன்னு சொல்லலாம், 3ன்னு சொல்லலாம்னு இப்போ புரிஞ்சு போச்சா? இதைத்தான் கம்பர் சொல்கிறார், ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம். 1ன்னு சொல்ல போறேன்னா 1 தான், பலவென் நுரைக்கில் பலவேயாம். பலன்னு சொல்ல போனியானா பல தான். அதையே 1ன்னு சொல்லலாம், அதையே பலன்னு சொல்லலாம். எப்படி சாத்தியமானு கேட்டு பார்க்குறோம். இப்போ ஏகா ந ஏகா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 2 திருநாமங்கள் இருக்கோ இல்லையோ. ஏகோ நைக சவக்க கிம் யத்தத் பதமனுத்தமம். அந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நன்னா கேசவன் நாராயண் மாதவன் சொல்லிட்டே வந்தார். இப்போ என்னமோ தெரியல, ஏகா ந ஏகா ச வ க கிம், ஒவ்வொரு எழுத்தாக இருக்கு பாருங்க, ஒவ்வொரு எழுத்தே ஒரு திருநாமம். அது ஏகோ நைக சவக்க கிம் யத்தத் பதமனுத்தமம்னு சொன்னால், ஏகஹான்னு சொன்னால் ஒருத்தன் அர்த்தம், ந ஏகஹான்னு சொன்னால் பலர்னு அர்த்தம். நேரம் அடுத்தடுத்த திருநாள் தள்ளி கூட வைக்கல பாருங்க. இந்த பீஷ்மருக்கு இருக்கிற ஆச்சரியம், முதல் ஸ்லோகத்தில் ஏகஹான்னு சொல்லிட்டு 50வது ஸ்லோகத்தில் நான் ஏகஹா சொல்லணும் இல்லையோ.
இல்லை ஏகோ நைகா, ஏகஹான்னு சொன்ன அந்த வேகம் வாய் காயல என்னும் அதற்குள்ள நான் ஏகஹாங்கிறார் என்னால் அப்போ அவரை ஒன்றுன்னு சொல்லுவேன், அவரை இல்லைன்னு சொல்லுவேன். அவரை ஒன்றுன்னு சொல்லுவேன், அவரை பலன்னு சொல்லுவேன். ஏன் பலான்னு சொல்லுவேன்? தத்துவங்கள் மூன்றானபடியால். ஏன் ஒன்றுன்னு சொல்லுவேன்? இதில் அவரிடத்தில் மற்ற இரண்டு தத்துவங்களும் விட்டு பிரிக்க முடியாமல் ஒட்டி கொண்டிருக்கிறபடியால் அதனால ஒன்றுன்னு சொல்லுவேன். இப்போ அந்த ஒரு தத்துவத்தை ஒன்றுன்னு சொல்லலாமான்னால் இந்த ரெண்டும் அதுக்கிட்ட பிரியவே பிரியாதே சுவாமி. சித்தும் அச்சித்தும் பிரம்மத்தோட ஒட்டின்னு இருக்கு, பிரம்மத்தோட கூடியே தான் இருக்கும். விட்டு எடுத்துடலாமா அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை, அதோட ஒட்டின்னு தான் இருக்கும். இருந்தால் தான் சத்தை. இந்த தத்துவம் ஆத்மான்னு ஒருத்தர் இருக்காருனால் நமக்குள்ள பரமாத்மா அந்தராத்மாவாக இல்லாமல் நாம் அவரோட ஒட்டி உறவாடி கொண்டிருக்காமல் இருக்கவே முடியாது. அப்போ இப்பவும் ஒட்டின்னு இருக்கேன் என்ன சொல்றேன்? ஒவ்வொருத்தரும் ஒட்டின்னு இருக்கும். அப்போ ஆபத்து என்ன தெரியுமா வந்தது? ஒட்டின்னு இருக்கிறது உண்மை, ஆனால் ஒட்டின்னு இருக்கோன்னு தெரியாத போனது தான் ஆபத்து. ஒட்டிக்கவே இல்லைன்னு சொல்லவே இல்லை யாரும். இப்போ நம்ம இங்கே எல்லாரும் ஒட்டின்னு இருக்கோம்னா பிரம்மத்தோட தான் ஒட்டின்னு இருக்கோம். ஆனால் அதை தெரிஞ்சுட்டவன் ஞானி ஆயிடுறான், அதை புரிஞ்சுக்காதவன் அஜ்ஞானி அஜ்ஞானின்னு சமப்பட்டு இருக்கான். அப்போ அவரோட நாம் சேர்ந்து தான் இருக்கோம், பிரிக்க முடியாது. எதே போல இந்த உடலையும் உயிரையும் பிரிக்க முடியுமோ? இந்த ஜீவன் இந்த சரீரம், இந்த சரீரமும் ஜீவனும் ஒன்னாத்தானே இருக்கா? ஒன்னாத்தானே இருக்காங்கிறதுக்கா ஒன்னா? என் கை வேற நான் வேற இல்லையா? ஆத்மா நான் வேற, என் உடம்பு வேற தான். ஆனால் அந்த ரெண்டு எப்படி பின்னி பிணைஞ்சு கிடக்கிறதுனால் நான் அவங்க ஒருத்தரை பார்த்து கூப்பிடுறேன், வராகசுவாமின்னு அவருக்கு பேர். சாமி வராகசுவாமி இங்கே வரும் அப்படின்னு சொன்னேன். சுவாமி மெதுவாக நகர்ந்து என்கிட்ட வந்தார். அவரை பார்த்து கேட்டேன், நீர் ஏன் வந்தீர்? நீர் இப்போ கூட்டீர் அதனால வந்தேன். இப்போ நான் வராகன்னு கூட்டேன். உம்ம உடம்புக்கு வராகன்னு பேரா ஆத்மாவுக்கு வராகன்னு பேரா? அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ உடம்புக்கு பேர் வச்சிருப்பாளா ஆத்மாவுக்கு வச்சிருப்பாளா? அது அநேகமாக உடம்புக்கு தான் சுவாமி. நான் பிறந்த அன்னைக்கு தானே வச்சா, பிறந்து 10 நாளில் பேர் வச்சிருக்கா. இன்னொன்று போன ஜென்மத்தில் எனக்கு வராகன்னு பேரான்னு தெரியாது இல்லையோ, இந்த ஜென்மத்தில் வராகன்னு பேர் வச்சிருக்கா, அதனால உடம்புக்கு தான் பேருன்னு சொல்லிட்டா. நான் அவர்கிட்ட திருப்பி கேட்டேன், உடம்புக்கு வராகன்னு பேருனால் நான் கூப்பிட்ட உடனே ஆத்மாவாகிற நீர் ஏன் வந்தீர்னு? நான் கூப்பிட்டது உன் உடம்பு தானே. இப்போ அப்போ நீர் எதுக்கு வந்தீர்னு கேட்டால் அவர் யோசிக்க ஆரம்பித்தார். அப்போ ஆத்மாவுக்கு தான் பேர் இருக்கும் சாமி, அது உடம்புக்கு இருந்திருக்காது. ஏன்னா இப்போ அவருக்கு என்ன குழம்பிப்படுதுன்னா, நகர்றது நடக்கிறது உடம்பு தான் பண்ணும். ஆனால் வராகான்னு கூட்டா புரிஞ்சுக்கிறது ஆத்மா தான் புரிஞ்சுக்கும், உடம்புக்கு புரியாது இல்லையோ. உடம்புக்கு அது கூட்டா புரியாதுங்கிறது ஒரே ஒரு நாள் தான் தெரியும், 6 நிமிஷம் தான் தெரியும். நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல வைப்பா, வச்சு நம்ம பிள்ளையே வந்து கையில் பெரிய தீப்பந்தெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு நன்னா காரியம் பண்ணா அப்பாவுக்கு அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து வைக்கிறா பாருங்க. அப்போ நன்னா தட்டி தட்டி கூப்பிடுங்க, ஒன்றும் சலனமே இருக்காது, திக்கு திக்குன்னு எரியறது. என்ன உயிரோடு இருக்கிறச்சே எரிஞ்சிருந்தா என்ன இருக்கும்? ஓஹோன்னு ஓடி வர மாட்டோமா? அந்த செத்தையில் வச்சு மூட்டி விடச்சே ஒரு பேச்சு மூச்சை காணப்போ. அப்போ தெரிஞ்சு போச்சு, ஓ வராகங்கிறது எத்தனை தரம் கூட்டாலும் அவர் எழுந்து பார்க்க மாட்டேங்கிறார். அதனால் இந்த உடம்புக்கு அது புரியாது போல் இருக்கு. புரியறது ஆத்மாவுக்கு தான் புரியுறது. ஆத்மா உள்ளே இருக்கிறச்சே கூப்பிட்டா உடம்பு வந்தது, ஆத்மா புறப்பட்டு வர உடனே கூப்பிட்டா அது தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறது. எல்லாம் புரிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் அதே கேள்விக்கு வருவோம். இப்போ வராகன்னா ஆத்மாவா உடம்பா? வராகன்னா உடம்புக்கு தான் பேர், ஆனால் அது உடம்புக்கு பேருன்னு தெரிஞ்சுக்கிறது ஆத்மா. ஆனால் 2 பேரும் எவ்வளவு நெருக்கமாக வேலை பார்க்குறா பாருங்க. இது புரிஞ்சிக்காமத்தான் தேகாத்மாபிமானம்னு தவிக்கிறோம். ஒரு நிமிஷம் புரியறது. இப்போ நமக்கு சிரிக்கிற அளவுக்கு தெரியறதோ இல்லையோ, ஆமாம் இது வேற தான், நான் வேற தான். ஆனால் உடம்புக்கு வரச்சே உட்கார்ந்து அழைச்சே தான் நான் அது ஒன்றுன்னு தெரியுது. இதே ஒரு ஜலதோஷம் வரட்டமே, அப்போ மட்டும் அது மூக்குக்கு பிடித்த ஜலதோஷம், எனக்கு என்ன ஆயிடுத்துன்னு ஆறான்னு சொல்ல போகிறோமா? இப்போ முட்டி வலிக்கிறதுன்னா அது யாருடைய முட்டியோ வலிக்கிறது, உடலுக்கு முட்டி ஆத்மாவுக்கா முட்டி அப்படிலாம் கேட்கறதே இல்லை. இப்போ கேட்கறது இல்லைன்னா புரிஞ்சுக்காம ஒன்றுன்னு பார்க்குறோம். எதனாலே? அனாதி காலமாக ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள ஆத்மா பிறந்து 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 அதில் சிக்குண்டு பிரிக்க முடியாத இருக்காரோ இல்லையோ? பிரிக்க முடியாதே. இது உயிர் போகிற வரைக்கும் இந்த ஆத்மாவை சரீரத்தை பிரிக்க முடியாது இல்லையோ? அப்போ 2 தான், தத்துவம் 2 தான். ஆனால் வராகன்னு சொல்லச்சே ஒற்றுமையாக தானே வருது. ஏன்னா ஒட்டின்னு இருக்கிறதுனாலே. இந்த சரீரத்துக்கு இந்த ஆத்மாவுக்கு இருக்கிற உறவை என்னன்னு சொல்லலாம்? இந்த 2 பேருக்கு ஒரு உறவு இருக்கும் இல்லையோ? உடல் ஆத்மா உறவுன்னு சொல்லலாமா? அது அப்படியே சம்ஸ்கிருதப்படுத்தினா என்ன தேரும்? ஷரீராத்ம பாவம், ஷரீர ஆத்ம சம்பந்தம், ஷரீர ஆத்ம பாவம். அதாவது உடலுக்கும் உயிருக்கும் இருக்கிற தொடர்பு, ஒழிக்க ஒழியாத வெட்ட முடியாத தொடர்பு. ஆனால் இந்த தொடர்புக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கு, வெறுமை இல்லை இந்த தொடர்பு. இந்த தொடர்புக்கு இருக்கிற காரணம் என்னுடைய அனாதி கால கர்மம்.
அது இல்லாட்டா இந்த உடல் நான் எடுத்திருக்கவே மாட்டேன்னு இல்லை. இல்லை, அது இல்லாத போயிருந்தா நான் எதுக்கு பிறக்க போகிறேன் இப்போ? அப்போ பிறவிக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் உடலோட பிறந்ததுக்கு என்னுடைய கர்மங்கள் காரணம். தேவ சரீரத்தோட பிறந்திருக்கேன்னா புண்ணியம் காரணம். சிறந்த ஞானியாக பிறந்திருக்கேன்னா புண்ணியம் காரணம். என்னமோ சிரமப்படுறேன்னா பாபம் காரணம். ஆக மொத்தத்தில் இந்த பாப புண்ணிய ரூப கர்மங்கள், அதனால உடற்பிரிவை எடுத்திருக்கோம். இந்த உடலுக்குள்ள ஆத்மா இருக்கிறார், இந்த உடலும் ஆத்மாவும் ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த பாவம், இந்த சம்பந்தம் சரீராத்ம சம்பந்தம். இதே போல சித்தும் அச்சித்தும் உடலாய் பரமாத்மா ஆத்மாவாய் விட்டு பிரியாம கூடி இருக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம புரிஞ்சுட்டாகணும். இப்போ இது நன்னா புரிஞ்சு போச்சு, கண்ணுக்கு நேரம் தெரியறது நன்னா தெரிஞ்சு சொல்லியோ. இதே மாதிரி இப்போ நம்ம பரமாத்மாவை கூப்பிடுறோம், கேசவ பெருமாளே வாரும். வாரும்னா அவர் இப்போ நகரணும் இல்லையோ. கேசவ பெருமாள் நகர்ந்து நம்ம கூப்பிட்டத்துக்காக கிட்டக்க வரணும். முதல்ல பெருமாள்கிட்ட இருக்கிற பெரிய ஆபத்து, எங்கேயும் அவரால் நகர முடியாது. புறப்பாடெல்லாம் நடக்கிறதே சுவாமி. பல கோவில்களுக்கு போயிருக்கேன், இங்கேருந்து அங்கே போகிறார், அங்கேருந்து அங்கே போகிறார். அதெல்லாம் அர்ச்சா விக்கிரகம், விக்கிரக வடிவத்தில் இருக்கிறவர் நகர்வரே தவிர பிரம்மங்கிறது நகருவரா? பிரம்மம் பிரம்மம்னு சொல்றவரே நகருவரானால், நகரணம்னால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இல்லாத இருக்கணும். அப்போதானே போக முடியும். ஒரு இடத்துல மட்டும் இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு இல்லைன்னா இங்கிருந்து அங்கே போகலாம். ஆனால் அவரை விபுன்னு சொல்கிறோம். விபு விபுனால் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவர் விபு. ஒரு இடத்துல இருக்க மாட்டார், எல்லா இடத்திலும் ஸ்வரூபத்தால் நிறைந்து இருக்கிறார். அப்போ எல்லா இடத்துலையும் நிறைஞ்சுட்டார், நாங்கள் எங்கே இருப்போம்? இப்போ இந்த இடத்துல எல்லாம் அவர் இருக்காருன்னு வச்சுருங்களேன். ஆனால் நான் இப்போ சொன்னது என்ன? பிரம்மம் எல்லா இடத்துல இருக்காருன்னு. அப்போ எல்லா இடத்துலையும் பிரம்மம் இருக்கார். நாங்கள் உட்காண்டிருக்கேன்னால் கொஞ்சம் ரெண்டையும் கூட்டி கழிச்சு பாருங்க என்ன ஆகும்னுட்டு. அப்போனா வேற வழியே இல்லை, அவரோட நான் ஒட்டிகிட்டே தானே இருந்தாகணும். ஆகாசம் உடம்புக்குள்ளேயும் இருக்குது வெளி, வெளியிலையும் இருக்குது வெளி. அப்போ அதோட தான் நான் ஒட்டி உறவாடிட்டு இருந்தாகணும். அதை போல் பிரம்மம் எல்லா இடத்துலையும் இருக்குது, நான் அங்கங்கங்க உட்காண்டிருக்கேன். அப்போ ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு அச்சித்தும் அந்த பிரம்மத்தோட கூடித்தான் இருந்தாகணும். இதைத்தான் சித்தும் அச்சித்தும் பிரம்மத்தோடு கூடி இருக்கும்னு சொல்கிறோம். இந்த கூடினது கூடினதுன்னு சொல்கிற பாருங்க, இதுக்குத்தான் விசிஷ்டாங்கிற சொல். விசிஷ்டான்னு சொன்னால் கூடியது. எது எதோட கூடியிருக்கு? நீங்கள் தான் பரீட்சை எழுதணும். இப்போ எது எதோட கூடியிருக்கு? சித்தும் அச்சித்தும் பிரம்மத்தோடு கூடி இருக்கிறது. ஏன் கூடித்தான் இருந்தாகணும்? பிரம்மம் விபு. எல்லா இடத்துலையும் பிரம்மம் இருக்கிறதுனாலே, விபுவா இருக்கிறதுனால், நீக்கமர நிறைந்திருப்பதால் நாம் ஒத்தொத்தருமே அவரோட கூடிட்டு தான் இருக்கோம் இப்போ. ஆனால் ஆச்சரியம் என்ன? ஆச்சரியமா? பரிதாபம். ஆச்சரியம் இல்லை, இது பரிதாபம். கூடியே இருக்கிற ஒருத்தரை நான் கண்டே கொள்ளாமல் விட்டது தான். அப்போ இது முழுக்க கண்ணு முழுக்க இருந்துகிட்டே இருக்காராம், ஆனால் அவர் இருக்காருன்னே தெரியல பாருங்க. ஏன் புரியாத படுத்தினால், இந்த சரீரம் அனாதிகால பாப்பா அதை தெரிஞ்சுக்க ஒட்டாமல் மறைச்சுடுது. இது மறைக்கவே தான் என் பாடு இத்தனையும். இதைத்தான் மாயா மறைக்கிறதுன்னு சொல்கிற பாருங்க. மாயா மாயான்னு சொன்னால் இந்த அனாதிகால பிரகிருதி. பிரகிருதி பிரகிருதிங்கிறது மூலப்பொருள். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். ஆத்மாக்கள் எல்லாம் பார்த்துட்டோம், பரமாத்மா புரியுறது. எல்லாரும் ஞானமயம், ஆத்மாவும் ஞானமயம், பரமாத்மாவும் ஞானமயம். ஆனால் அப்படிலாம் ஒன்று காணுமே சுவாமி. நீர் தான் அப்போலேருந்து அரை மணியாக சொல்லிட்டே இருக்கேன் ஞானமயம் நியாயம் பண்ணிட்டு. நான் ஒன்றும் பிரம்மத்தாட்டெல்லாம் ஞானம் இல்லையென்னால் தான் சொன்னேனே, கர்மங்கள் மறைச்சுன்னு இருக்கு. அந்த கர்மங்கள் தொலைஞ்சு போயிடுத்துன்னா நமக்கெல்லாம் ஸ்ரீமன் நாராயணனுக்கு இருக்கிற ஞானம் இருக்கும். இதை சொன்னோடனே ரொம்ப தெம்பா இருக்கு இல்லையா? அப்போ பரவாயில்லையா சுவாமி, அவருக்கு இருக்கிற ஞானம் இருக்க போகிறதானா அது இங்கே வரவே வராது. அது வைகுந்தத்துக்கு போன அன்னைக்கு தான் வரும். ஏன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் கர்மங்கள் விடாது. கர்மங்கள் விட்ட பிற்பாடு தான் வைகுந்தத்துக்கு போவோம். விட்டாத்தான் அவரோட ஆனந்தத்தில் சமமாக ஆகிறதுக்கு முடியும். அதனால் அவருக்கு இருக்கிற ஞானம் நமக்கும் வரப்போகிற நாள் ஒன்று இருக்குது. அந்த நாள் வரட்டும்னு காத்து கொண்டு இருப்போம். विना व्यङ्कटेशं
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।